வணக்கம். அஞ்ஞான கிறுக்கல்ல அடுத்த பகுதி. இப்போது நவராத்திரி சீசன் வரப்போகுது. இந்த 9 நாளும் இந்த கடவுளை வணங்கி, அம்மனை பல்வேறு விதங்களில் வணங்கி, கடைசி நாளில் விஜயதசமி, அதாவது கல்வி திருவிழா. கல்விக்கு அதிதேவதை சரஸ்வதி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த கல்வி முறைக்கு அந்த சரஸ்வதியை கடவுளை ஒரு அத்தாரிட்டியாக வைக்கலாமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னாடி இருக்குது. ஏன்னா இப்போ கல்வின்றது ஒரு பெரிய டெஃபினேஷனே மாறி போச்சுன்றது தான் என்னுடைய எண்ணம். இப்போ கல்வின்னா என்னென்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அவனை வாழ்வாங்கு வாழ வைத்து, இறப்புக்கு பின்னாடியும் அவனுடைய பேரை நிலைக்க வைத்து புகழோடு இருக்க வைக்கிறது தான் ஒரு கல்வியினுடைய அடிப்படை. அதை கருதி தான் நம்ம முன்னோர்கள் ஒரு கடவுளை அதுக்கு அதிதேவதையாக வைத்து சரஸ்வதியை வணங்கியிருக்காங்க. ஆனால் இப்போது கல்வின்றது ஒரு வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு வழியை சொல்லி கொடுக்கக்கூடியது அப்படின்ற ஒரு எண்ணமாக போயிடுச்சு. ஏதோ படிக்கணும், வேலை பார்க்கணும், அப்புறம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு கூட எவ்வளோ ஒரு குறுக்கு வழிகள் இருக்கோ, எவ்வளோ சுயநல வழிகள் இருக்கோ, மற்றவர்களை எப்படியெல்லாம் தள்ளிவிட்டு முன்னேறலாமோ அப்படின்றதான் இப்போ படிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக வந்தாச்சு. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா டெய்லி இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா ஒவ்வொரு செய்தி, குடித்து விட்டு கலாட்டா, அப்புறம் மாணவர்களுடைய பையில் ஆயுதங்கள், 9வது படிக்கிற மாணவன் 11வது படிக்கிற மாணவனை வெட்டினான், அப்புறம் யூனிஃபார்மோட கல்லுக்கடைக்கு போய், சாராய கடைக்கு போய் குடித்து கும்மாளம் போடுதல், 16 வயசு பையன் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டான், சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தான். இப்படி இருந்தால் ஒரு நியூஸ் அடிக்கடி கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கல்வி என்ற பெயரில் அவன் என்ன படிக்கிறான் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கல்வின்றது அடிப்படையில் ஒரு ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடியது. மற்றவர்களை எப்படி மதிக்கணும், மற்றவர்களை எப்படி நடத்தணும், எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி மற்றவர்களுடைய தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றணும் அப்படின்றதெல்லாம் இந்த கல்வியினுடைய அடிப்படையாக இருந்தது. ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட, இல்லை ஒரு 15 வருஷம் முன்னாடி கூட அந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. ஆனால் இப்போது தற்காலத்தில் என்ன ஆச்சுன்னா, மாணவரை பார்த்து ஆசிரியர் ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலைமை. அந்த கிளாஸுக்கு போயாச்சுன்னாலே இந்த கிளாஸ்க்குள்ளே ஏண்டா வரோம், ஏன்னா வயிற்றுப்பாட்டு, அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அந்த கடமை. அதனால் அந்த கிளாஸுக்கு போனாலே ஏண்டா வரோம், எப்போ அந்த 40 நிமிஷம் கழித்து வெளியே வர போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமை. ஏன்னா சொல்லிக் கொடுக்கும்போது கவனிக்கிறதில்ல, நம்ம ஒன்று பேச அவன் ஒன்று பேசுகிறது, இல்லை கிளாஸை விட்டு வெளியே போயிடுறது, இல்லை இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இதெல்லாம் ஒரு சரியான ஒரு கல்வி முறையா? ஏன்னா இப்போது நன்றாக படித்தவர்கள் தான் எவ்வளோ ஒரு குறுக்கு வழி இருக்க முடியுமோ அவ்வளோ குறுக்கு வழியிலையும் போகக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நல்லா படிச்சுட்டு ஒரு சைபர் கிரைம் எப்படி பண்ண முடியும், எப்படியெல்லாம் போனால் அதில் பணம் சம்பாதிக்கலாம். இப்போ ஹிட்லர் பீரியடில் கூட பல டாக்டர்கள், பல இன்ஜினியர்கள், பல படித்த மேதாவிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மக்களை கொள்வதற்கான பல வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய படிப்பு இந்த சமுதாயத்துக்கு பயன்பட்டதானா அழிவுக்கு தான் பயன்பட்டது. நான் எல்லா படித்தவர்களையும் சொல்ல, ஆனால் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் ஒரு கவலை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது நம்ம கல்வியே மாற்றணும், அடிப்படையே மாற்றணும். வெறும் வயிற்றுப்பாட்டை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இல்லாமல், ஒரு அவனையும் முன்னேற்றி அவனால் அந்த சமுதாயத்தையும் முன்னேற்றக்கூடிய ஒரு வகையில் இந்த கல்வியை கொடுக்கணும். ஒரு அன்பு, மரியாதை, சகிப்புத்தன்மை, அப்போது அனுசரித்து போகுதல், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை இந்த ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பாடத்தில் சேர்த்து அதுவும் ஒரு சப்ஜெக்டாக அடிப்படையிலேயே சிறு வயசுலேருந்தே இந்த கல்வி முறையில் இது புகுத்துனா என்ன? இதன் பக்கம் ஏன் அரசியல்வாதிகளோ இல்லை அந்த அமைச்சர்களோ பொறுப்பானவர்களோ ஏன் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ இனிமேலாவது இந்த கல்வியாளர்கள்,
இந்த ஆட்சியாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அடிப்படையில் இருந்தே இந்த மாணவர்களை இல்லை ஒரு சமுதாயத்தை ஒரு ஒழுக்கமுள்ளதாக மற்றவர்களுக்கு ஒரு அன்பும் பண்பும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தால் நல்லது அப்படின்றது இருக்காங்க. இப்போது நிறைய படித்தவர்களும் நல்லது செய்யக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் பெரும்பாலான ஒரு படிப்பினுடைய ஒரு இதே இப்போ ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டே மாணவர்கள்கிட்ட போகக்கூடிய ஒரு நிலைமை. ஏதோ போனோம், ஒரு 40 நிமிஷம் ஏதோ சொன்னோம், வெளியே வந்துட்டோம், மாதம் பிறந்த சம்பளம் வாங்கியாச்சு. ஏன்னா சொல்லி கொடுக்கணும்னு போனால் கூட அவன் காது கொடுத்து கேட்குறதுக்கு அவன் தயாராக இல்லை. அந்த அளவுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு சமுதாயம் ஒரு சோஷியல் மீடியாவோட சரி, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினாலையும் சரி, இது எங்கேயோ போய் நிற்குது அப்படின்றது தான் ஒரு நிலைமை. இதை திருத்தக்கூடிய அளவில் இனிமேட்டு அந்த கல்வி முறையை கொண்டு வந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும் அப்படின்றது தான் இது கருத்து. நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, எல்லா படித்தவர்களும் அப்படி இல்லை. ஆனால் படித்தவர்களுடைய அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றாம்போல் அந்த இதுவும் மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்றது தான் அந்த கவலை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா தந்தை முன்னாடியே மகன் சீரழிவதை பார்க்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை இந்த அப்பா அம்மாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் அது ஒரு கருத்து. அடுத்த பகுதியில் வேறு ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.